ஹலோ வியூவர்ஸ், நம்ம லாஸ்ட் டைம் நோம்பு கஞ்சி பண்ணியிருந்தோம். அது நம்ம ஃப்ரெண்டு சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்டிருந்தாரு. இன்றைக்கி ஈவினிங் நோம்பு திறக்கிறதுக்காக இப்போ நம்ம பார்த்திங்கனாக்கா இந்த வாட்டி ஜீரக ஜம்பா ரைஸில் நோம்பு கஞ்சி பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 2 கேரட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பீன்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் கொத்தமல்லி, புதினா எடுத்திருக்கேன். அப்புறம் பாசி பருப்பு வந்து இந்த வாட்டி 1 டம்ளர் எடுத்து ஊற வச்சுருக்கேன். 1/4 டம்ளர் அளவுக்கு வெந்தயம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஜீரக ஜம்பா அரிசி வந்து நான் 3 டம்ளர் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், பட்டை, லவங்கம், ஏலக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 kg மட்டன், இந்தியன் மட்டன் வந்து ஒரு 1/2 kg நல்லா கொந்து கறியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், வெங்காயத்தை நம்ம நல்லா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகாயும் நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியாக இருக்குது. கேரட், பீன்ஸை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி ரெடியாக இருக்குது. நம்ம பாசி பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு அதுவும் ரெடியாக இருக்குது. வெந்தயமும் 1 மணி நேரம் ஊற வச்சு அது ரெடியாக இருக்குது. அரிசியும் நல்லா ஊறி இருக்குது 1 ஹவர். இப்போ நான் அதை வந்து போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கையில் நல்லா பெனஞ்சி நொய்யாக ஆக்க போகிறேன். தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் ரெடியாக இருக்குது. மட்டன் கொந்தியும் ரெடியாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் ஒரு டபரா ஒன்று வச்சு டபராவில் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காவை ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துக்கிறேன். பாருங்கள், பட்டை, லவங்கம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நான் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டே வருது. நான் பச்சை மிளகாவை ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். பாருங்கள், வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், லைட்டாக உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளியோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கலந்துடுச்சு. இப்போ நான் வந்து கொந்து கறி மட்டனை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், மட்டனை போட்டு நல்லா நம்ம கலரி விட்டுருக்கோம். மட்டன் ஓரளவு லைட்டாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், மட்டன் ஓரளவு வெந்து வருது. இப்போ இது கூட வந்து நான் புதினா, கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், கொத்தமல்லி, புதினா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து கேரட், பீன்ஸை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கேரட், பீன்ஸ் போட்டு நல்லா கலரி விட்டுட்டேன். இதில் பாருங்கள், உப்பும் 1 மிளகாத்தூளும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், பீன்ஸு, கேரட்டு, மட்டன் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் வந்து தண்ணியை வந்து ஊற்றிக்க போகிறேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு. பாருங்கள், தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ தண்ணி கொதி வந்த அப்புறமா நம்ம அரிசியெல்லாம் போடுவோம். பாருங்கள், நம்ம வந்து அரிசியை நல்லா இப்படி பெனஞ்சி விட்டு நொய்யாக ஆக்கிக்கலாம். அரிசியை நல்லா நொய்யாக்கிட்டேன். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நான் வந்து அந்த நொய்யாக பண்ணி வச்சுருந்த அரிசியை வந்து இதில் நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அரிசியை சேர்த்த உடனே கூடவே அந்த பாசிப்பயிரையும் நான் வந்து இதில் சேர்த்துட்றேன். பாசிப்பருப்பையும் சேர்த்தாச்சு. பாசிப்பருப்பு சேர்த்த அப்புறமா வெந்தயத்தையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டு நல்லா கொதி வந்து வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், அரிசி, பருப்பு, வெந்தயம் எல்லாத்தையுமே நம்ம போட்டு நல்லா கலரி விட்டுட்டோம். இப்போ நல்லா வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். மேலே மூடி போட்டு இப்போ பாருங்கள், மேலே நம்ம மூடி போட்டு மூடி விட்டுருவோம். நல்லா கொதி வந்து அரிசி, பருப்புலாம் வேகிற வரைக்கும். வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே நோம்பு கஞ்சி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.